ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூட திருமலைக்கு நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வர்ற 15ஆம் தேதியில இருந்து டிராவல் பண்ற எல்லாருக்குமே குட் நியூஸ். புதிய ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதை பத்தின நியூஸையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். நீங்களும் திருமலை தரிசனம் பத்தின தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல வீடியோவாகவும் நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல இன்ஃபர்மேஷனாவும் நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க பாக்குற வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. சோ வாங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இன்னைக்கான ஸ்லாட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் 13ஆம் தேதி விடிய காலையில 3 மணிக்கான ஸ்லாட்ல ஒரு 5696 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கீழ் திருப்பதியில இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்க போய் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க டீட்டெயிலான ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஆஃப்லைன்ல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்க போறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தையும் அண்ட் முக்கியமான ஒரு கவுண்டர்ல நடக்கக்கூடிய விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காரு நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறது. ஸோ அங்க வந்து நாங்க காலையில 2 மணிக்கெல்லாம் வந்து போயிட்டோம். ஆனா அங்க வந்து ரொம்ப நாங்க வந்து ஒஸ்டான ஒரு சர்வீசஸ் தான் நாங்க ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா லைன்ல ப்ராப்பரா விடல, 3 மணிக்கு அப்புறம் விட்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி அடைச்சு வச்சிடறாங்க. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் டோக்கன் வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா விஷ்ணு நிவாசம் இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பரவாயில்ல. அதனால உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து இந்த விஷயத்த கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாம போறவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் விஷ்ணு நிவாசம் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து அலிப்பிரிமெட் கிட்ட போறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்ரீனிவாசம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது பரவாயில்ல. ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ விஷ்ணு நிவாசம் பரவாயில்ல, ஸ்ரீனிவாசம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீட்பேக் இருக்கு. குழந்தைங்களோட எல்லாம் போறீங்க சிரமமா இருக்கும்னு நினைக்கினா விஷ்ணு நிவாசத்துல போயிட்டு டோக்கன் வந்து வாங்கிக்கோங்க. ஸ்ரீவாரிமெட்டில் டெய்லியும் வந்து 6 மணிக்கு உங்களுக்கு அங்கே கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு சேம் டேக்கான ஸ்லாட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட்லாம் இருக்காது. சேம் டேலே இருக்க ஸ்லாட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்ரீவாரிமெட்டு ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் ஒரு 7:30 மணி ஸ்டேட்டஸ்க்கு இன்னைக்கான ஸ்லாட்ல 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கான ஸ்லாட் டிக்கெட்ல ஒரு 3189 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்திருக்கு. மேபி இப்பயும் அவைலபிள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் நாங்கள் தர்ஷன் பார்க்கலான் இருக்கோம். இன்னைக்கான ஸ்லாட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு தான் போக முடியும். ஏன்னா மற்ற கவுண்டர்ல எல்லாமே இன்னைக்கான டிக்கெட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 64,802 பேர் வந்து தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா தாங்க இருக்கு. ஏன்னா நேரடி இலவச சர்வ தரிசனத்துல 2 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமமே உங்களுக்கு 8 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3லேருந்து 5 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுது. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்ததா திருப்பதிக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கான ஒரு குட் நியூஸ் பார்க்கலாம். அது என்னன்னா வர்ற 15ஆம் தேதியிலேருந்து இந்த புதிய ரயில் சேவை வந்து தொடங்குறதுக்கு இருக்கு. எங்க இருந்து எங்க வரைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. கொல்லம்ல இருந்து திருப்பதி இடையே புதிய ரயில் கோவையில் நிற்கும். வாரம் 2 நாட்கள் இயங்குவதால் பக்தர்களுக்கு ரொம்பவே இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவை கொல்லத்திலிருந்து திருப்பதி இடையே வாரம் 2 நாட்கள் புதிய ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் வந்து கோவையில நின்று செல்லும் என்பதால் திருப்பதி செல்லும் பக்தர்களுக்கு கூடுதல் ரயில் வசதி கிடைக்க உள்ளது. கேரள மாநிலம் கொல்லத்திலிருந்து ஆந்திராவில் உள்ள திருப்பதிக்கு வாரம் 2 முறை இந்த ரயில் வந்து புதியதாக இயக்குவதாக தெற்கு ரயில்வே வந்து அறிவிச்சிருக்காங்க. வர்ற 15ஆம் தேதியிலிருந்து திருப்பதியிலிருந்து இயக்கப்பட உள்ளது. ஸோ 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு திருப்பதியிலிருந்து இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் திருப்பதியில் செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் மதியம் 2:40 மணிக்கு புறப்பட்டு கொல்லத்துக்கு மறுநாள் காலை 6:20க்கு சென்றடையும். ஓகே, ஸோ இந்த ட்ரெயின்ல போறதுக்கு பிளான் பண்றவங்க டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல கொல்லத்துல இருந்து புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல காலை 10:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 3:20 மணிக்கு திருப்பதியை சென்றடையும். சித்தூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, பாலக்காடு, திருச்சூர், ஆலுவா, எர்ணாகுளம் டவுன், அதே மாதிரி கோட்டயம், சங்கனாச்சேரி, திருவள்ளா, செங்கனூர்,
மாவேலிக்கரா, காயங்குளம் ஆகிய ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ரயில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேஷன் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி டிராவல் பண்றவங்களுக்கு அந்த ஸ்டேஷன்ல இருந்து இந்த ட்ரெயினை நீங்க போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல திருப்பதியிலிருந்து கொல்லம் செல்லும் ரயில் எண் வந்து 17421 செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கோவை சந்திப்புக்கு இரவு 10:12 மணிக்கு வந்து 10:15 மணிக்கு புறப்படும். அதே போல கொல்லத்திலிருந்து திருப்பதி செல்லும் ரயில் 17422 புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல கோவை சந்திப்புக்கு மாலை 6:32 மணிக்கு வந்து 6:35 மணிக்கு வந்து புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவையிலிருந்து திருப்பதி செல்ல விரும்பும் பக்தர்கள் இங்கு புதன் சனிக்கிழமை மாலையில் ரயில் ஏறினால் மறுநாள் அதிகாலையில் திருப்பதிக்கு செல்ல முடியும் என்பதால் இந்த ரயில் சேவை திருப்பதி வெங்கடாச்சலபதி பக்தர்களுக்கு கூடுதல் போக்குவரத்து வசதியாக அமையும். ஸோ இது எல்லா நியூஸ்லயுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்டேஷன்ல இருந்து நீங்க திருப்பதி டிராவல் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது ரயில்வேல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான பிரஸ் ரிலீஸ் இதுதான். இதுல வந்து 15ஆம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சித்தூர்ல இருந்து உங்களுக்கு டைமிங் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே போல வந்து கோச் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஏசி கோச் எத்தனை இருக்கு, அதே மாதிரி மற்ற கோச்சஸ் வந்து எத்தனை இருக்கு அப்படின்றதுக்கான அப்டேட் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்க. அதே மாதிரி 16ஆம் தேதியில இருந்து ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. யாருக்காவது டிராவல் பண்ற ஐடியா இருக்கு, தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இதோட ஸ்கிரீன்ஷாட்டுமே நான் உங்களுக்கு வந்து நம்மளோட டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 285 ரூபா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைமு உங்களுக்கு அவைலபிலிட்டி எல்லாமே இதுல காட்டுது. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து போகக்கூடிய இந்த ட்ரெயின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது டிடிடில இருந்து முக்கியமான ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரி தரிசனத்திற்கான விதிகளை வந்து டிடிடியின் முன்னாள் குழு உறுப்பினர்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடிடி அறங்காவலர் குழுவின் முன்னாள் உறுப்பினர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன், அதாவது மனைவி, குழந்தைகள், தாய் மற்றும் தந்தை ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய வாரியம் வாய்ப்பளித்துள்ளது என்று டிடிடியோட தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஆனால் சில முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்றவர்களை அழைத்து சென்று ஸ்ரீவாரி தரிசனத்திற்கு மீண்டும் மீண்டும் வருவதன் மூலம் இந்த விதியை மீறியதாக அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நிலையில் உள்ள முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே ஸ்ரீவாரி தரிசனத்திற்கு வர முடியும் என்றும் மற்றவர்களை உடன் அழைத்து சென்றால் இந்த சூழ்நிலையிலும் ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேற்று டிடிடியோட போர்ட் மீட்டிங்ஸ் வந்து நடந்திருக்கு. இதுல பக்தர்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் பத்தி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, திருமலையில இருக்கக்கூடிய பக்தர்களோட வசதிக்கான பிஎஸ்சி 1ல 1.88 கோடி செலவுல 10 லிஃப்ட்டுகள் அமைக்கிறதுக்கான டெண்டர் வந்து கோரப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி அப்படின்றது ரொம்பவே நிறைய பேத்துக்கு ரூம் கிடைக்காத சமயங்கள்ல ஸ்டே பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து நம்ம ஸ்டெப்ஸ்ல நிறைய பேரால ஏற முடியாது அப்படின்னும் போது இந்த லிஃப்ட் வசதி அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்ததா இருக்க இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிடிடியோட போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட நாம ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போயிட்டு விஐபி பிரேக் தர்ஷன் வந்து பார்க்க முடியும். அது நிறைய பேருக்கு தெரியும். அதை பத்தின ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, டிடிடியோட ஆட்சிக்குழு தேர்தல் அறிவிப்பு வந்து வெளியான நாள்ல இருந்து பரிந்துரை கடிதங்களை ஏற்றுக்கொள்வதை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது. நெறிமுறைக்கு உட்பட்ட நபர்கள் தங்களை முன்வைத்தால் மட்டுமே இடைவேளை தரிசனம் வழங்கப்படும். இதற்கான அறிவிப்பு வரும் 14ஆம் தேதி வெளியாகும் என தெரிகிறது. இதனால் வரும் 14ஆம் தேதி முதல் பரிந்துரை கடிதங்கள் ஏற்கப்படுவது நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிடிடியோட போர்ட் மெம்பர்ஸோட எலெக்ஷன் வந்து டேட்டு வெளியாகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து அக்செப்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 14ஆம் தேதியிலேருந்து தான் இதோட அஃபீஷியல் அப்டேட் வெளியாகும். மேபி அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச லேட்டஸ்டான ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக தரிசனம் போகிறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதத்துக்கான புக்கிங்கோட அப்டேட் எல்லாமே வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வேறு எந்த அப்டேட் வந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து யூஸ்ஃபுல்லான இன்னொரு இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.